வணக்கம். இன்று நாம் சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான அந்த நேட்டோ போன்ற பாதுகாப்பு ஒப்பந்தம். இது உலகப் போருக்கு வழிவகுக்குமா? இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாடு தாக்கப்பட்டால் மற்றொரு நாடு அதன் பாதுகாப்பிற்கு வர வேண்டும். இது வெறும் பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, இது ஒரு தீவிரமான இராணுவ உறுதிமொழி. உண்மையில் இந்த உறவு நேற்றோ அல்லது இன்றோ உருவானது அல்ல. 1982 ஆண்டிலேயே இரு நாடுகளுக்கும் இடையே இதற்கான அடித்தளம் போடப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சவுதி அரேபியாவின் எல்லைகளை பாதுகாக்க பல தசாப்தங்களாக அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இது அவர்களின் ஆழமான உறவை வெளிப்படுத்துகிறது. இதற்கு கைமாறாக சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு பலமுறை பொருளாதார ரீதியாக உதவியுள்ளது. குறிப்பாக எரிபொருள் மற்றும் நிதி நெருக்கடியின் போது அவர்கள் கை கொடுத்தனர். சமீப காலமாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்படும் வான்வழி தாக்குதல்கள் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை உரக்கச் சொல்லியுள்ளன. இந்த தாக்குதல்கள் வெறும் பொருள் சேதத்தை மட்டும் ஏற்படுத்தவில்லை. இது சவுதி அரேபியாவின் பாதுகாப்பிற்கே ஒரு சவாலாக அமைந்துள்ளது. இதனால்தான் அவர்கள் பாகிஸ்தானின் உதவியை எதிர்பார்க்கிறார்கள். இந்த தாக்குதல்களின் பின்னணியில் ஈரான் இருப்பதாக சவுதி மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் ஈரான் இதனை தொடர்ந்து மறுத்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த மோதல் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தையே ஒரு போர்க்களமாக மாற்றும் அபாயம் உள்ளது. இது சர்வதேச சமூகத்தை கவலையடைய செய்துள்ளது. ஈரான் மற்றும் சவுதி ஆகிய இரு நாடுகளுமே இராணுவ ரீதியாக மிகவும் வலிமையானவை. இவர்களுக்கு இடையே போர் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும். இங்குதான் பாகிஸ்தானின் பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. பாகிஸ்தான் ராணுவம் உலகின் மிகவும் அனுபவம் வாய்ந்த ராணுவங்களில் ஒன்று, குறிப்பாக மலைப்போர் மற்றும் தரைப்போர் முறைகளில். பாகிஸ்தான் அணு ஆயுத பலம் கொண்ட ஒரே இஸ்லாமிய நாடு என்பதால் அவர்கள் ஒரு மோதலில் நேரடியாக ஈடுபடுவது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தும். இது மிகவும் நுணுக்கமான விஷயம். ஈரானும் சும்மா இருக்க போவதில்லை. அவர்கள் தங்கள் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வருகின்றனர். இது பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. ஈரானுடன் பகையை வளர்த்துக் கொள்வது பாகிஸ்தானுக்கு எல்லையோர் பாதுகாப்பு சிக்கல்களை ஏற்படுத்தும். இது ஒரு கத்தி மேல் நடப்பது போன்றது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்த போர் உலகையே புரட்டி போடும். சவுதி அரேபியாவிலிருந்து வரும் எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டால் பெட்ரோல் விலை விண்ணை தொடும். இது இந்தியாவையும் பாதிக்கும். ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகின் பெரும் பகுதி கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பகுதி ஒரு போர்க்களமாக மாறினால் உலக பொருளாதாரமே முடங்கிவிடும். கடல் வழி வர்த்தகம் பாதிக்கப்படுவது உணவுப் பொருட்களின் விலையையும் உயர்த்தும். இது ஒரு சங்கிலி தொடர் போன்றது. ஏழை நாடுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும். அமெரிக்காவிற்கு இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய வணிக மற்றும் இராணுவ நலன்கள் உள்ளன. சவுதி அரேபியாவிற்கு அவர்கள் ஆதரவு அளிப்பது ஈரானை மேலும் கோபப்படுத்துகிறது. சீனாவின் பார்வையும் இதில் முக்கியமானது. சீனா பாகிஸ்தானில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்துள்ளது. இந்த பகுதியில் அமைதி நிலவுவது சீனாவின் வணிக பாதைகளுக்கு மிகவும் அவசியம். மறுபுறம் ரஷ்யா ஈரானுடன் நெருக்கமான உறவை வைத்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியல் சதுரங்க ஆட்டமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு காயும் மிக கவனமாக நகர்த்தப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் இருக்கும் அரசியல் நிலையும் மிகவும் சிக்கலானது. இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பொதுவான கருத்து இருக்க வேண்டும். இல்லையெனில் அது உள்நாட்டு குழப்பத்திற்கு வழிவகுக்கும். பாகிஸ்தான் மக்கள் மத்தியில் சவுதிக்கு ஆதரவாகவும் ஈரானுடன் சுமூகமாக போக வேண்டும் என்றும் மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம். கடுமையான பணவீக்கம் மற்றும் கடன் நெருக்கடியில் இருக்கும் பாகிஸ்தானால் ஒரு நீண்ட கால போரின் செலவுகளை தாங்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. போர் என்பது பெரும் பொருள் செலவு பிடிக்கும். இந்த பகுதியில் இருக்கும் பல ஆயுத குழுக்கள் யாரோ ஒரு பக்கத்தை சார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக நடத்தப்படும் நிழல் யுத்தங்கள் எப்போது வேண்டுமானாலும் நேரடி மோதலாக மாறலாம். ஏவுகணைகளுக்கு முன்பாக சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஒரு நாட்டின் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை முடக்குவது இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. இது ஒரு டிஜிட்டல் போர். ட்ரோன்கள் போர் முறையையே மாற்றிவிட்டன. குறைந்த செலவில் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் இந்த தொழில்நுட்பம் இரு தரப்பினராலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இது பெரும் ஆபத்து. மத ரீதியிலான பிளவுகள் இந்த போரை மேலும் தீவிரமாக்கக்கூடும். ஆனால்
பல தலைவர்கள் இதனை ஒரு அரசியல் மோதலாகவே பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அமைதிக்கு இது மிகவும் முக்கியம். போர் ஏற்பட்டால் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேற நேரிடும். இது அண்டை நாடுகளுக்கு மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கும். கடந்த கால போர்கள் இதற்கு சாட்சி. ஏற்கனவே தண்ணீர் மற்றும் இயற்கை வளங்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் இந்த பகுதியில் போர் ஏற்பட்டால் அது வாழ்வாதாரத்தையே முற்றிலுமாக அழித்துவிடும். இது ஒரு பேரிடர். இந்தியாவின் பார்வையில் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம். ஏனெனில் நாம் கச்சா எண்ணெய்க்கு சவுதி அரேபியாவையும் மற்ற வணிக பாதைகளுக்கு இப்பகுதியையும் அதிகம் நம்பியுள்ளோம். அமைதி நமக்கு அவசியம். மத்திய கிழக்கில் ஏற்படும் எந்தவொரு மாற்றமும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு உலகளாவிய பாதுகாப்பு பிரச்சனை. போர்க்களத்திற்கு முன்பே போலி செய்திகள் மூலமாக ஒரு தகவல் போர் தொடங்குகிறது. இது மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்குகிறது. உண்மையான தகவல்களை அறிவது இப்போது மிகவும் அவசியம். இந்த இக்கட்டான சூழலில் இருந்து வெளியே வர ஒரே வழி பேச்சுவார்த்தை மட்டுமே. ஆனால் இரு நாடுகளும் இறங்கி வருமா என்பதுதான் தற்போதைய மர்மம். அமைதிக்கான வழிகள் இன்னும் திறந்தே உள்ளன. சர்வதேச உச்சி மாநாடுகளில் இதை பற்றி விவாதிக்கப்பட வேண்டும். ஒரு புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய நேரம் இது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது அனைவருக்கும் நல்லது. அனைத்து நாடுகளிலும் இருக்கும் சாமானிய மக்கள் அமைதியான வாழ்வையே விரும்புகிறார்கள். போரை தூண்டுபவர்களை விட அமைதியை விரும்புபவர்களின் குரல் வலுக்க வேண்டும். இதுவே நிதர்சனம். பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான இந்த ஒப்பந்தம் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குமா அல்லது ஒரு போருக்கான ஆரம்பமாக இருக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நாம் பொறுத்திருப்போம். இந்த விவாதம் பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் பல சர்வதேச செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.